வணக்க மக்களே, நான் உங்க கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஜான் கார்ஸ் கிருஷ்ணகிரி தான் வந்திருக்கோம். ஸோ ஜான் கார்ஸ்னாலே லோ பட்ஜெட் தாங்க. இந்த வீடியோலுமே நிறைய லோ பட்ஜெட் வண்டி போட போறோம். 1,00,000 ரூபா பட்ஜெட்லேருந்து வண்டி போட போறோம். ஸோ உங்க கையில ஒரு 1,00,000 ரூபாய் இருந்தாங்கன்னா எடுத்துட்டு நேராக ஜான் கார்ஸ் வந்துருங்க. 1,00,000 ரூபா பட்ஜெட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி போட போறோம். 1,00,000, 1,50,000, 2,00,000, 2,50,000, 3,00,000. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் வண்டி தான் போட போறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வண்டியுமே இருக்குங்க. ஹோண்டா i20 இருக்கு, ஸ்விஃப்ட் இருக்கு, ஸ்விஃப்ட் டிசைர் இருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்டோ இருக்கு, இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்னி இருக்கு, ஹோண்டா i10 இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா வண்டியுமே மிக்ஸ் பண்ணி தான் போட போறோம். ஸோ ஜான் கார்ஸ் கிருஷ்ணகிரி இவங்க லொக்கேஷன் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சென்னை ஹைவேஸ்ல, அதாவது கிருஷ்ணகிரி டு சென்னை ஹைவேஸ்ல சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்ல கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஒன்று இருக்கும். அந்த சர்ச்சை தானே ரைட் சைடு இவங்க லொக்கேஷன் இருக்கு. ஸோ வாங்க வண்டிங்களோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் பிரைஸ் தான். அதே மாதிரி எல்லா வண்டிக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வாங்க வண்டியோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கங்க, பக்கத்தில் பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட் மட்டும்தான். நாம முதல்ல பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டா இயான் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 20 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ஒரு 4லேருந்து 5 பேர் போகலாங்க. லோக்கல் யூஸ், லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி. சின்ன ஃபேமிலிக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் பக்காவாக செட் ஆகும். மெயின்டெனன்ஸ் செலவுமே ரொம்ப கம்மியாக தான் வைக்கும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஹூண்டா இயான் எரா ப்ளஸ் ப்ளூ ட்ரைவு 2012 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 1,23,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 29. ஃபியல் பெட்ரோல் வித் உங்களுக்கு கேஸ் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது. நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்கும். வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்ல வண்டி, நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏசி, பவர் ஸ்டேரிங், 2 பவர் விண்டோ வந்துடும். ஸோ வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. லோ பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி. வண்டிக்கு சொல்கிற ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,25,000 சொல்கிறாங்க. இது நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 1,50,000 லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. சின்ன வண்டிங்க சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. நேரில் வந்து பாருங்கள். 2,25,000. அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் i10 தாங்க பார்க்க போகிறோம். இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,60,000 தான் சொல்கிறாங்க. அதுவுமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 70,000லேருந்து 80,000 வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஹூண்டாய் i10ங்க 18 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். லாங்கில் போகிறதுக்குலாம் சூப்பரான வண்டிங்க. 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 2008 மாடல். எஃப்சி பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் லைவில் இருக்குது. மேக்னா வேரியண்ட்டு. இது வரைக்கும் 1,16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 10, ஃபியல் பெட்ரோல், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்தீங்கன்னா ஒரு 70லேருந்து 80% இருக்கும். ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருங்க. ஒரு குவாலிட்டியான வண்டி. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்ல வண்டிங்க. 18 கிலோமீட்டர் குறையாமல் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். ஓட்டுறதுக்கும் சூப்பராக இருக்கும். வெறும் 1,60,000 தான். அதுவுமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். வீடியோவில் நம்பர் கொடுத்துருங்க. அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா 1,85,000 தான். அதுவுமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்தீங்கன்னா ஒரு 80,000லேருந்து 90,000 வரைக்கும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் டாடா இண்டிகா விஸ்டாங்க 2012 மாடல் கோட்டர்ஜெட் இன்ஜினோட வந்துடும். இது வரைக்கும் 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 19. ஃபியல், டீசல், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 பிராண்ட் நியூ புதுசு, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்கும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 23 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு ரொம்ப கம்மியாக தாங்க வைக்கும். லோக்கல் யூஸ், லாங் ட்ரைவ் போகிறதுக்கு எல்லாத்தையுமே சூப்பரான வண்டி. நல்ல மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ இன்டீரியர் சூப்பராக இருக்கும். ஒரு அருமையான இன்டீரியர். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கையோடு எடுத்துருவீங்க. ஸோ இந்த வண்டிக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இருக்காங்க. வண்டியோட ரேட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி 1,85,000 தான். அதுவுமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி தேடிட்டீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு பயங்கர சாய்ஸாக இருக்கும். நல்ல வண்டிங்க, நல்ல மைலேஜ் கொடுக்கும். நீங்கள் ஓட்டிகிட்டே இருக்கலாம். அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா டட்சனில் தான் வண்டி பார்க்க போகிறோம். இந்த வண்டி 2014 மாடலுங்க. வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,25,000 தான் சொல்கிறாங்க. அதுவுமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வண்டிக்கு லோன் வசதியை பார்த்தீங்கன்னா உங்கள் சிவில் பக்கம் இருந்தால் 2 லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ சூப்பரான வண்டிங்க. 2014 மாடல். 6 பேர் உட்காரலாங்க. 6 சீட்டர் செட்டப்பில் இருக்கிற வண்டி. 2014. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 68,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 60. ஃபியல், பெட்ரோல், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே ஒரு 90% இருக்கும். ஒரு 30,000லேருந்து 35,000 கிலோமீட்டர் ஓட்டலாங்க. டயர்ஸ் அந்த கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க.
ஒரு 6 பேர் போகிறதுக்கான அருமையான வண்டிங்க. நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு 2 பவர் விண்டோ வந்துடும். ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்ல வண்டிங்க. வெறும் 2,25,000 தான். அதுவுமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் 2 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதியே பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி வேகனார் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2008 மாடலு. வண்டிக்கு சொல்கிற ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,45,000 சொல்கிறாங்க. அதுவுமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 60,000 வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. 2008 மாடல் எஃப்சி கரண்ட்டில் இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 1,60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN07 ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 80லேருந்து 90% இருக்கும். ஒரு 30,000 கிலோமீட்டர் ஓட்டலாங்க. ஸோ 2 பவர் விண்டோ வந்துடும். ஏசி பவர் ஸ்டேரிங் 2 பவர் விண்டோ இருக்குது. ஸோ வண்டி கண்டிஷனாக இருக்குது. எஃப்சி மட்டும் கரண்ட்டில் இல்லை. அதுக்கு மட்டும் நீங்கள் பணம் கட்டுற மாதிரி வரும். 1,45,000 தான். அதுவுமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். வீடியோவில் நம்பர் இருக்குது, கூப்பிடுங்க. அடுத்ததாக பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா விஸ்டா தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 1,99,000 சொல்கிறாங்க. அதுவுமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 23 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். 2012 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN07 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே ஒரு 60% இருக்கும். ஸோ ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ இன்டீரியர் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. ஒரு 5 பேர் போகிறதுக்கான சூப்பரான வண்டி. 23 கிலோமீட்டர் உங்களுக்கு குறையாமல் கிடைக்கும். ஸோ நல்ல வண்டிங்க, நல்ல கண்டிஷனில் இருக்குது. 1,99,000 நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நேரில் வந்து பாருங்கள். இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் i20 தாங்க பார்க்க போகிறோம். ஸோ i20 அப்படிங்கிற போது ஒரு ஹேட்ச்பேக் டைப் வண்டி. 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 23 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் i20 மேக்னா CRD என்ஜினோட வந்துடும். 2011 மாடல். இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,75,000 சொல்கிறாங்க. இது நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1,45 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 2,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN69 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 70லேருந்து 80% இருக்கும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் 4 விண்டோவுமே பவர் விண்டோ, சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க. இம்பிள்ட்டு செட்டு வந்துடும். ஸோ 5 பேர் போகிறதுக்கான சூப்பரான வண்டிக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது. 2,75,000 நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா 1,50,000 தான். அதுவுமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2011 மாடல். இது வரைக்கும் 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN65 ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 பிராண்ட் நியூ புதுசு, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்கும். மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான். என்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்குது. வந்து ஓட்டி பாருங்கள். ஸோ பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம். நல்ல வண்டிங்க, நல்ல கண்டிஷனில் இருக்குது. 1,50,000 தான் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ நேரில் வந்து பாருங்கள். என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டால் கூட மற்ற டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ என்ஜின் நல்லாவே இருக்குங்க. ஒரு நல்ல வண்டி தான். லோ பட்ஜெட் 1,50,000. இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசையர் தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,45,000. அதுவுமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் அந்த வண்டிக்கு 1,50,000 லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. VXI வேரியண்ட்டு 2010 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 97,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN02 ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா 60% இருக்கும். ஸோ செகண்ட் டைப் வண்டிங்க. 5 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம். பின்னாடி டிக்கியெல்லாம் பெருசாக இருக்கும். நிறைய லக்கேஜ் வைக்கலாம். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் 4 விண்டோவுமே பவர் விண்டோ, சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ இன்டீரியர் பாருங்கள், க்ளீனாக இருக்குது. ஒரு சூப்பரான வண்டி. நீங்கள் நேரில் வந்து ஒரு மெக்கானிக் செக் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. நல்ல வண்டிக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது. 2,45,000 நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது. நேரில் வாங்க, பார்த்து பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,85,000 தான். அதுவுமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2011 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 1,48,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது.
TN18 ஃபியூயல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 பிராண்ட் நியூ புதுசு, பின்னாடி பார்த்தீங்கன்னா 30% இருக்கும். ஸோ ஏசி, பவர் ஸ்டேரிங், 2 பவர் விண்டோ வந்துடும். வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குது. நேரில் வந்து பாருங்கள். 22 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். ஒரு ஹேட்ச்பேக் டைப் வண்டிக்கு 5 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம். லோக்கல் யூஸ், லாங் டிரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி. 1,85,000 நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் இருக்கு, கூப்பிடுங்க. இப்போ பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 2,25,000, அதுவுமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் ஒரு 1,50,000 லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஸ்விஃப்ட் VDI உங்களுக்கு டீசல் வண்டி, 23 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். 2008 மாடல், FC கரண்ட்டில் இல்லை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இருக்காங்க. 1,97,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. TN05 ஃபியூயல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்கும். ஸ்விஃப்ட் அப்படிங்கிற போது 5 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாங்க. 23 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ரீசேல் வேல்யூ நல்லாவே இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப கம்மியாக தான் வைக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோ, பவர் விண்டோ, சீட் கவர் நல்லாவே இருக்குது. நல்ல வண்டிங்க, நல்ல கண்டிஷனில் இருக்குது. 2,25,000 நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். வீடியோவில் நம்பர் இருக்குது, கூப்பிடுங்க. அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 1,65,000 பட்ஜெட்டுக்கான வண்டிங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மான்சா. ஸோ பெரிய வண்டிங்க, செடன் டைப் வண்டி, 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம், லக்ஸரியஸாக இருக்கும். 20 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். கோட்டர் ஜெட் இன்ஜினோட வந்துடும். 2011 மாடல், 1,65,000 தான் வண்டியோட ரேட்டு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இருக்காங்க. 1,27,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN10 ஃபியூயல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்தீங்கன்னா ஒரு 70லேருந்து 80% இருக்கும். ஸோ இன்டீரியர் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஒரு அருமையான இன்டீரியர், அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது இன்டீரியரு. நல்ல மைலேஜ் கொடுக்கும். லோக்கல் யூஸ், லாங் டிரைவ் எல்லாத்துக்குமே நல்லா செட் ஆகிற வண்டி. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோவுமே பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் சீட் கவர் போட்டிருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் சென்சார் எல்லாமே வந்துடும். நல்ல வண்டிங்க. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் செட்லேருந்து எல்லாமே போட்டிருக்காங்க. வெறும் 1,65,000 தான். ஒரு பைக் வாங்குற விலையில் ஒரு பெரிய காரே வாங்கலாம். அதுவுமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன டவுட்னாலும் கூப்பிடுங்க. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2013 மாடலுங்க, VDI வேரியண்ட்டு, டீசல் வண்டி, 23 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். 2013. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 1,08,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN01 ஃபியூயல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 ஒரு 70% இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்கும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோவுமே பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ நல்ல வண்டிங்க, நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒரு குவாலிட்டியான வண்டி. ரீசேல் வேல்யூமே உங்களுக்கு அதிகம். மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப கம்மியாக தான் வைக்கும். இந்த வண்டியோட ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 4,25,000 சொல்கிறாங்க. இது நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்தீங்கன்னா உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் 3 லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க. என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. 4,25,000 நெகோஷியபிள் ப்ரைஸ். அடுத்ததாக பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி தாங்க பார்க்க போகிறோம். 2017 மாடலு. இந்த வண்டியோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,85,000 சொல்கிறாங்க. அதுவுமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ பெட்ரோல் வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். இது வரைக்கும் 78,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN83 ஃபியூயல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே உங்களுக்கு பிராண்ட் நியூ புதுசுங்க. 4 டயருமே புதுசாக தான் போட்டிருக்காங்க. அடுத்து 35,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். ஸோ மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான். வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இருக்காங்க. 2,85,000 நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வண்டிக்கு உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் ஒரு 2 லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் இருக்குது, கூப்பிடுங்க. இந்த வீடியோவில் பார்த்த எல்லா வண்டிகளோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம முன்ன பின்ன பேசி பண்ணிக்கிறலாம். ஸோ நல்ல வண்டிங்க, நல்ல கண்டிஷனில் இருக்குது. எல்லாமே லோ பட்ஜெட்டு தான். ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி வாங்க நினச்சிங்கன்னா நேராக கிளம்பி நம்ம கிருஷ்ணகிரி ஜான் கார்ஸ் வந்துடலாம். ஜான் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட் வண்டிங்க நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாமே நல்ல வண்டிங்க. வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன். என்ன டவுட்னாலும் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா மற்ற டீட்டெயில் சொல்லுவாங்க.